ஹை டேரமே செல்ல குட்டிங்களா. ஸோ நம்ம சிம்மலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஜேகே வில்லத்தனமாக பேசியிருப்பான். ஸோ கோவத்தோட. ஸோ இது நம்ம சின்னமாங்க கதைக்குள்ளே கொள்ளலாம். ஜேகே இப்படி வில்லத்தனமாக பேசிட்டு ஸோ அப்படியே ஜிமன்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகேவும் அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான். ஸோ அவ்வளோ கோவமும் அவனுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. வேறு யாரும் இல்லை. ஸோ நம்ம தயங்க தான் ஜேகே கால் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ஜேகே எதுக்கு இப்போ கால் பண்ணான், டேய் அட்டன் பண்ணி பேசுகிறான், என்னமா அவனுக்கு இருறா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமன்ட்ட சொல்லிட்டு ஸோ அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ, இப்போ எதுக்கு நீ எனக்கு கால் பண்ண? அடடா, என்ன மாம்சி மறந்துட்ட போல. ஆமாம், உங்கள் அம்மா அப்பா உன் பொண்டாட்டி ஸோ எல்லாத்துக்கும் இறுதி சடங்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சா? உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ எதுக்கு இப்போ கால் பண்ண? அட ஏன் இப்படி கோபப்படுற மாம்சே? நான் யாருன்னு தெரியுதா? ஒன்று மாம்சு, ஆனால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. உன் ஃபேமிலி போயிட்டாங்க உன்னை தவிக்க விட்டுட்டு, உன் தங்கச்சி விட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாம்சு. மொதையே உன் அப்பங்கிட்ட சொன்ன மாம்சே, என் வழியில் குறுக்கேடாதடா, வேண்டாம், அப்புறம் உன் ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை வரும், உன் ஃபேமிலியை நான் போட்டு தள்ளிடுவேன் எல்லாமே சொன்னேன். ஆனால் உங்கள் அப்பங்கார இது கெத்தாக பேசுனான். என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன், தூக்கு தண்டனை கொடுத்துருவேன், என்னென்னமோ பேசுனான். இப்போ அவனும் உசுரோடு இல்லை, உன் ஃபேமிலி உசுரோடு இல்லை, உன் பொண்டாட்டி உசுரோடு இல்லை, எல்லாம் மேலே போய் டூபேட் பாடிட்டு இருக்காங்கல்ல மாம்சே. நம்ம தயம் இப்படி வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கிண்டலாகவும் வில்லத்தனமாகவும் நம்ம ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கான் காலு. நம்ம ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. மாஃபியா தயம் கொஞ்சம் பார்த்து பேசினா ரொம்ப நல்லது போல் இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், பேசுகிறவா என் நேரில் வந்து ஒட்டப்பேன், புரிஞ்சதா? ஐயோ மாம்ஸ், பயந்துட்டு மாம்ஸ் 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 அப்படிலாம் பண்ணிடுறீ. அடப்போடா அப்படின்னு நான் கெஞ்சுவேன்னு நினச்சியா? டேய் கெஞ்சாயம், ஓகே? நான் கெஞ்சி யார்ட்டையும் பழக்கமே கிடையாது. எல்லாரையும் கெஞ்ச விட்டு பார்க்கறது தான் எனக்கு பழக்கமே. சொன்ன நேரில் வந்து வாயை உடைப்பியா? நான் எங்கே இருக்கேனே உனக்கே தெரியாது, இதில் நேரில் வந்து உடைப்பியோ? என்னமோ அப்போ மாதிரியே டைலாக் விடுறியே. என்னமோ சொல்லுவாங்களே, அப்பனோட ரத்தம் தான் பிள்ளைக்கு ஓடும், அப்போ மாதிரியே தான் இருக்கும் கேரக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அச்சசல் உனக்கும் அந்த மாதிரி தான் இருக்க போல. சொல்லவே வேண்டாம், அப்படியே அச்சசல் நீ உன் அப்பா மாதிரியே தாண்டா இருக்க. இன்னும் மைத்துக்கு கால் பண்ண, நான் அதை கிட்டதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணுறியா? தேவையில்லாத விஷயம்லாம் என்கிட்ட பேசி என்னை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காத, இன்னும் டென்ஷன் ஏற்றாத. ஐயோ மாம்சே, எதுக்கே இப்போ கோவப்படுற? பரவாயில்லையே, என் பேர் கூட ஞாபகம் வச்சுருக்கீங்க, நான் மறந்துருப்பேன்னு நினச்சேன். மாம்ஸ் இப்படிலாம் கோவப்படக்கூடாது, கவுண்டவுன் பிபி ப்ரெஷர் ஏறிட போது மாம்ஸ். மாஃபியா தயம், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மைத்துக்கு கால் பண்ணீங்க? சும்மா மாம்ஸ் மாம்ஸ்ன்னு கூப்பிடாத. மாம்சன் கூப்பிடக்கூடாதா? நல்லா தானே இருக்கு மாம்சன் கூப்பிட்டா கூட. உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கேன் மாம்சன் கூப்பிட்றதுக்கு. நான் இனிமேல் உன்னை இப்படியே கூப்பிட்டுக்கிறேன். ஆனால் ஒன்று மாம்சே, மாஃபியா தாயம் தெரிஞ்சால் மட்டும் போதும், சும்மா மாஃபியா தாயம்லாம் கூப்பிட வேண்டாம். பாரு, தேவையில்லாத விஷயம்லாம் நீ பேசி என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்க. என்ன விஷயமா கால் பண்ண தயம், சொல்லி தொலை. மாம்சே டென்ஷன் ஆகாத, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் கால் பண்ணேன். அது என்ன விஷயம், அதை மட்டும் சொல்கிறியா? என்ன விஷயம்னா மாம்சு, அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே நான் என்ன கேட்க வருவேன்ட்டு. திரும்ப திரும்ப அதை சொல்லணுமா? ஓ, நீ அதுக்கு தான் கால் பண்ணியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீ கால் வைக்கலாம், ஓகே? மாம்ஸ் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறீங்க மாம்ஸ். அப்புறம் நீங்கள் தான் ஃபில் பண்ணிட்டு உட்காருவீங்க. சொல்லிட்டேன், ஒழுங்கா நான் கேட்டதை கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை அப்படியே உயிரோடு பொழைச்சிப்போன்னு விட்டுருவேன் ரெண்டு பேரையும். உன்னையும் உன் தங்கச்சி, உன் கூட இருக்கிற உன் ஜம்மன் உன் ஃப்ரெண்டு, 3 பேரையுமே வெட்டுருவேன். நான் இப்படித்தான் பண்ணுவேன்னா 3 பேத்துல 2 ஆள் அவுட் ஆகலாம், 1 ஆள் அவுட் ஆகலாம். யோசிச்சு முடி பண்ணு மாம்ஸ். இந்ததான் சிபிஎஸ் இன்ஸ்பெக்டர் ஜேகே. என்ன சொல்கிற? அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் விடவும் மாட்டேன். நீ 2 days லேட் மாம்ஸ். எனக்கு புரியல, நீ என்னதான் சொல்ல வர, தெளிவாக சொல்லு. ஐயோ கோவப்படாத மாம்ஸ், சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ. இப்போ ஜம்மன், அதான் உன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கானே,
அவன் எப்படி வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிற தையம்? என்ன பண்ணி வச்சிருக்க நீனு? பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சே ஆகணுமாம்மா. சொல்கிறேன், ஒரு டேஸ்ட்டாக வர்றேன். இல்லை திரும்பி பாருமா. சின்ன புரியல. அட சைடில் திரும்பி பாருப்பா. நம்ம தையம் இந்த மாதிரி சைடில் திரும்பி பாரு அப்படின்னு ஜேகிட்ட சொல்லி காலில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறான். ஸோ ஜெமின் ஆளை காணோம். ஜேகிக்கு ஒன்றுமே புரியல. எங்கே போனா அவன்? என்னம்மா ஜெமின் ஆளை காணோம் போல உன் ஃப்ரெண்டு? நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. உனக்கு மதிய சொல்லு தையம். ஜெமின் எங்கே? என் ஃப்ரெண்ட் எங்கே? பரவாயில்லையே, நல்லா உனக்கு மூளை நல்லா ஜாஸ்தியாகவே யோசிக்கிறேன். உன் ஜெமின் உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு கேட்குறியா? உன் தங்கச்சி கூட இருப்பான், போய் பாரு. தையம் இந்த மாதிரி நம்ம ஜேகே காலில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகேவும் பதவி அடிச்சுட்டு போய் ஹாலில் போய் பார்க்குறான். அப்படியே செம ஷாக்காக நிற்கிறான். பார்த்தா ஜெமின் கன் எடுத்து பாயிண்ட்டாக யாரா தலையில் பாயிண்ட்டாக வச்சுருக்கான். கன் எடுத்து நம்ம ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ ஜெமினை தான் பார்க்குறான். ஜெமின் நீ என்ன பண்ணுற? நீ பாயிண்ட்லேருந்து கன்னை எடுறா, ஒரு சின்ன பொண்ணுடா. நம்ம ஜேகே இந்த மாதிரி ஜெமின்கிட்ட இவ்வளோ எடுத்து சொல்ல பார்க்குறான். ஸோ நம்ம ஜெமின் எதுவும் கேட்குறதாவே இல்லை. ஜெமின் நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஜெமின், நீ இப்படிலாம் பண்ணவே மாட்ட. என்னாச்சுடா உனக்கு? நீ ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஒரு சின்ன பொண்ணுடா, இவ செஞ்சா ஒரு தலைன்னு வந்து பாயிண்ட்டை கண்ணை எடுறா. ஜேகே எவ்வளோ சொல்லி பார்க்குறான் ஜெமின்கிட்ட. ஸோ ஜெமின் எதுவுமே கேட்காத மாதிரி அப்படியே நிற்கிறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி அப்படியே கன்ஃபியூஷனில் நிற்கிறான். கரெக்டாக நம்ம ஜேகே வீட்டில் ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்க, உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அப்படியே கிளாப் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஸோ அது வேற எல்லாம் நம்ம தையம் தான். நம்ம ஜேகேவும் பார்க்குறான். அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு, அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. ஸோ தையம் ஜேகேவை பார்த்துட்டு, ஐ மாம்ஸ், என்ன மாம்ஸ் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல நான் இங்கே வருவேன்னு கூட கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா? யோசிச்சிருக்க கூட மாட்டீங்களா? காலில் மட்டும் பேசிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா மாம்ஸ்? நேர்லி வருவேன், ஆனால் ரொம்ப நாளாச்சு இந்த வீட்டுக்கு வந்து. அடடடடா, ஃபோட்டோ கூட வச்சாச்சா? இறுதி சடங்கு வேலை எல்லாம் முடிஞ்சு ஃபோட்டோவே மாட்டிட்டாங்களா? ஓகே. தையம் இந்த மாதிரி வில்லத்தனமாகவும் கிண்டனாகவும் ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுற? அம்மா என்ன பண்ண என் ஃப்ரெண்டை? எதுக்கு அவன் ஒரு ரியாக்ஷன் கூட காட்ட மாட்டேக்கான்? என்ன பண்ண? இங்கே சொல்ல போறியா? என்ன வேணும்? ஜேகே ரொம்ப கோவமாகவே நம்ம தையன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தையம் ஜேகே பார்த்துட்டு, என்ன பண்ணணும்னு தெரியணும்மா மாம்ஸ்? அது ஒன்றும் இல்லை மாம்ஸ், வசியம் பண்ணிட்டேன். அதில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, வசியக்காரன் அப்படின்ட்டு ஒரு வசியம் பண்ணி தான் உன் ஆள் உன் ஃப்ரெண்டு வசியத்தில் இருக்கான். மைண்ட் கண்ட்ரோல். என்ன சொல்கிற? எனக்கு புரியல, தெளிவாக சொல்லு. புரியலையா? அது நான் ஒரு வசியம் மருந்து கொடுத்தேன்னா, அது ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு கொடுத்தேன் உன் ஃப்ரெண்டுக்கு. அதையும் அவன் சாப்பிட்டானா? சாப்பிட்டது இல்லாமல் கொஞ்ச நேரம் தான் நார்மலாக இருந்தான். அப்புறம் பார்த்தா பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் என்னென்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஸோ அதனால வசியத்தில் இருக்கான். இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? தையம் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொல்கிறான். ஸோ ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணி வச்சுருக்க நீனு? எதுக்கு நீ இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ணேன்னா, எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். தையம் நீ ரொம்ப தப்பு பண்ணுற, திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம், திரும்ப 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 தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது கிடைக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கொலை பண்ணுவேன், கடத்துவேன், வசியம் பண்ணுவேன், ஏன் லிஸ்ட் ரேப்பு கூட பண்ணுவேன். எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் கிடைக்கிற வரைக்கும். அது வரைக்கும் உனக்கு இதுக்கு மேலே 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 ட்விஸ்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். புரிஞ்சதா மாம்ஸ்? இது பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? டடடடா, என்னடா விளக்கம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கியா மாம்ஸ்? எனக்கு இந்த விளக்கம், இந்த எடுத்து சொல்கிறது, இந்த எடுத்து புரிய வைக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ சொல்லியும் உனக்கு டைம் தான் வேஸ்ட்டு மாம்ஸ். ஸோ நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேளு. நான் கேட்குறது நீங்கள் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு உயிர் பொழைச்சிரும்.
இப்படித்தான் பண்ணுவேன், இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் உனக்கு கொடுக்கவும் மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, 2வது உயிரும் போயிடும். மாம்சு ட்விஸ்ட்டு எப்படி இருக்கு? என்ன ட்விஸ்ட்டு? நம்ம தாயும் இப்படியே வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜேகே கிட்ட. ஸோ நம்ம ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ சாராவையும் காப்பாற்றணும் அண்ட் ஜிமினையும் காப்பாற்றணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ நம்ம ஜேகே தயங்க பார்த்துட்டு, தயம் நீ பண்ணுறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சியும் விட்டுரு, என் ஜெமின் மச்சான் ஃப்ரெண்டையும் விட்டுரு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதே தான் நானும் சொல்கிறேன் மாம்ஸ். எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்துட்டேன்னா நான் 2 பேருமே விட்டுருவேன். நீ கொடுக்காத, நீ கொடுக்கலன்னா கண்டிப்பாக போட்டு தள்ளிட்டு தான் விடுவேன். இப்போ என்ன வேணும்? அந்த பத்திரம் தானே வேணும். ஆனால் அதை நான் கிடைக்கவும் விட மாட்டேன், அவனுக்கு கையில் கொடுக்கவும் மாட்டேன். உன்னால் முடிஞ்சால் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனால் ஒரு நாள் நீ ஜெயிலில் இருப்படா. நீ பண்ண தப்புக்கு, நீ பண்ண ஒரு குற்றத்துக்கும், எல்லா லைஃப்லேயும் விளாண்டதுக்கும் கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிலில் தூக்கி போடுவேன். முக்கியமாக ஜெயிலில் நீ கொலை திண்டுட்டு கிடப்படா. மாம்சி, நீங்கள் டைலாக் விட்டதெல்லாம் போதும் மாம்சி. உங்களுக்கு டைமும் கம்மி மாம்சி. நல்லா யோசிச்சு மாதிரி பண்ணுங்க மாம்சி. 2 உயிர் போகிற நிலமையில இருக்கு மாம்சி. இந்த டைலாக் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? 2 உயிர் போகிற நிலைமைக்கு இருக்குது, நீங்கள் டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்களே மாம்ஸ். த டைம் இஸ் த வேஸ்ட் மாம்ஸ். நீங்கள் டைலாக் விட்டதெல்லாம் போதும் மாம்ஸ். உங்கள் அப்பா மாதிரியே அப்படியே டைலாக்காக விடுற மாம்ஸ். இப்படி டைலாக் விட்டு கடைசியில் 2 உயிர் கண்ணு முன்னாடியே போக வச்சிடாத மாம்ஸே. அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கணும். சிபிஎஸ் இன்ஸ்பெக்டர் ஜேகே தயம் ரொம்ப வில்லத்தனமாகவும் கோவமாகவும் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஜேகே தயங்க பார்த்துட்டு, பார் தயம், உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். 2 பேருமே விட்டுரு தான் உனக்கு பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என் பொறுமையை நீ சோதிச்சேன்னா அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறதா இருக்கும். உன் பொறுமையை நான் சதிக்கிறேனா? நீ தானே என் பொறுமையை இட்டா சதிச்சுக்கிட்டே இருக்க. நீ யாருன்னு எனக்கு காட்டுறதா இருக்குமா? சரி, நீ யாருன்னு காட்டேன். நானும் பார்க்குறேனே நீ எப்படிப்பட்ட ஆளு, கேரக்டர்ன்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. மத்தையும் இப்படி வில்லத்தனமாக கோபமாகவே நம்ம ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகே செம்ம இரிட்டேட் ஆகுது. ரொம்ப பயங்கரமாக கோபம் வருது. கையெல்லாம் முறுக்குறான். ஸோ அப்படியே அவனை பார்த்துட்டு, நீ 2 பேரும் விடுவியா மாட்டியா? அதுக்கு ஒன்று பதில் சொல். விடணுமா? விட்டுறேன். அண்ணா ஒரு டெஸ்ட்டு, இன்னும் ஒரு கேம் வைக்கலாமா? உனக்கும் எனக்கும் ஒரு கேம். அது கேமா? என்ன கேமு? திரும்பவும் நீ விளாட்ட ஆரம்பிச்சிட்டியா? விளாட்டெல்லாம் ஆரம்பிக்கல, கேம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். உனக்கும் எனக்கும் மட்டும். அது என்ன கேம்னு சொல்லாம வந்து கேட்க மாட்டியா? சரி, ஓகே, நானே சொல்கிறேன். நீ பெரிய ஆள் கெத்தாலா இல்லை நான் பெரிய ஒரு ஆள் மாஃபியா கெத்தாலான்னு காட்டட்டா? ஓ, நீ அப்படி ஒரு முடிவுக்கு வரியா? சரி, பார்த்துடலாம். நீயா நானான்னு பார்த்துடலாம். என்ன கேம் சொல்லு. ஸோ நம்ம ஜேகே இந்த மாதிரி தயன்ட்ட கேட்டோன்னா, ஸோ தயன் அவங்க இல்லத்தனமாக சிரிச்சுட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ரெடியாக இருக்க போலேயே, கேமுக்காக ஸ்டார்டிங் பண்ணிடலாம். நீங்களே சொன்னதுக்கப்புறம் என்ன மாம்சே? என்ன கேமுன்னா ஃபைட்டிங் தான். உனக்கும் எனக்கும் ஃபைட்டிங் வச்சு பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வைப்பேன். ஓ, ஃபைட்டிங்கா? ஐம் ரெடி. நீ ரெடியா? என்னது ட்விஸ்ட்டா? என்ன ட்விஸ்ட்டு? என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்குறியா? சொல்கிறேன். நம்ம 2 பேருமே ஃபைட் பண்ணும்போது உனக்கும் பிளட் வந்துச்சுன்னா எனக்கும் பிளட் வந்துச்சுன்னா, ஸோ 2 உயிர் அவுட். ஸோ அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் பிளட்டு வந்துச்சுன்னா அதில் இன்னொரு உயிரும் அவுட்டு. ஸோ இதுதான் ட்விஸ்ட்டு. எப்படி? நம்ம தயம் இந்த மாதிரி கேமில் ஒரு ட்விஸ்ட்டு வேறு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஜேகேக்கு என்ன, நம்ம 2 பேரும் ஃபைட்டு பண்ணோம். ஸோ பிளட் வரதான் செய்யும். அதுக்கும் நீ இப்போல்லாம் ஒரு ட்விஸ்ட் வைப்பியா? டடா, நான் வைக்கிற ஒரு ட்விஸ்ட்டு தான், நான் போடுற ஒரு ரூல் தான் கண்டிப்பாக இந்த கேமில் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேமில் சம்மதமா? ரெடியா? சொல்லு. நம்ம தயம் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டோன்னா, ஸோ நம்ம ஜேகே தயங்க பார்த்துட்டு, ஓகே ஃபைன், சம்மதம், எனக்கு இந்த கேமில் ரெடியாக இருக்கேன், பார்க்கலாம் நீயா நானான்ட்டு. ஒரு கை மாற்றலாமே. பரவாயில்லையே, ரெடியாக இருக்க போல். சரி, பார்த்துடலாம் நீயா நானான்ட்டு.
2 பேருமே ஒரு வழியாக பேசி முடிவெடுத்து ஸோ 2 பேருமே செம்மையாக ஃபைட்டிங் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக அந்த ஃபைட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கிற 2 பேத்துக்குமே தயாவுக்கும் அண்ட் ஜேகேக்கும் 2 பேருமே ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஸோ பயங்கரமான சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ நம்ம தயாவுக்கும் ஒன்றும் புரியல அண்ட் ஜேகேக்கும் ஒன்றும் புரியல. கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ தயாங்கு அண்ட் ஜேகேவும் பார்க்குறாங்க. ஸோ தயங்கு தூக்கி வாரி போடுது. செம்ம ஷாக் ஆகிட்டான். கேடா அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தயாங்கு எதுக்கு அந்த பர்சனை பார்த்து செம்ம ஷாக் ஆனா? ஸோ அந்த பர்சன் யார்? அடுத்த ஜேகேக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு நம்ம டைம்ச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது. லவ் சராங்க பாய்.